நேத்து ராயன் படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருந்துச்சு. அதுல வந்து தனுஷ் அவர்கள் பேசின விஷயம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயத்த வந்து பேசினார். தர்பார் ஆடியோ லான்ச்ல வந்து ரஜினி சார் வந்து அந்த ட்ரிபிள் ஃபேஸ் சிகரெட் கதை ஒண்ணு சொன்னார்ல, அந்த மாரி தனுஷ் அவர்கள் வந்து தன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதமான மொமெண்ட். அந்த ரஜினி மொமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்கள்ட்ட வந்து உணர முடிஞ்சது. பாய்ஸ் கார்டன்ல வந்து எதுக்கு நான் வந்து வீடு வாங்கினேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து தனுஷ் அவர்கள் ஒரு கதையா சொன்னாரு. ரொம்ப ஒரு தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சிய வந்து சொல்லியிருந்தாரு. ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. என்னன்னா, ஒரு 16 வயசு பையன் வந்து தனுஷ் அவர்கள் வந்து இருக்கும்போது, ரஜினி சாரோட மிகப்பெரிய ஃபேனா இருக்காரு. அந்த வெங்கட் பிரபு வெங்கடேஷ் பிரபுங்கிற அந்த மனிதன் வந்து 16 வயசுலேருந்து அந்த சின்ன பையன் பாய்ஸ் கார்டனில் வந்து ரஜினி சாரோட வீடை போய் பார்க்க போகிறான். தலைவரோட வீடை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து நான் சின்ன வயசுல போய் பார்த்தேன். போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு ஏன்னா இந்த பக்கமும் கூட்டம் வருதுன்னு சொல்லி வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெயலலிதா அவர்களுடைய வீடு இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் தலைவரோட வீடு, இந்த பக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய வீடு. இந்த இடத்துல வந்து நமக்குன்னு ஒரு வீடு வாங்கினா எப்படி இருக்கும்? ஒரு நாள் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது. அது என்னோட வாழ்க்கையில இப்போ வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த தனுஷ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. எத்தனை கோடி ரூபா வந்து செலவு பண்ணி அந்த வீட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் கணக்கு. ஆனா, சின்ன வயசுல நம்மகிட்ட எதுவுமே இல்லாதப்போ, வெறும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசை மட்டும் இருந்த நேரத்துல இருக்கிற ஒரு விஷயம், அது லட்சியத்தோட பாதையில போயி, கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, அது சாதாரண விஷயம் கிடையாது. தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அழகான ஒரு சம்பவம் வந்து, நெறைய இந்த காலத்துல வந்து முன்னேறணும்னு ஆசைப்படுற பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகையல்ல. ரஜினி சாருக்கு வாழ்க்கையில கிடைச்ச அந்த ஒரு சின்ன ஒரு அவமானம் இருக்கு இல்லைங்க, அந்த தர்பார் ஆடியோ லான்ச்ல வந்து சொன்னாங்கல்ல, ஒரு புரொடியூசர் வந்து கார் கூட குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து வெளிய அனுப்புனாரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த கார வாங்கிட்டு அதே இடத்துல வந்து நான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு, அந்த வெறியோட வந்து உழைச்சு நான் முன்னேறினேன் அப்படிங்கிற விஷயத்த ரஜினி சார் சொல்லும்போது என்ன உணர்வு வந்துச்சோ, அ ஒவ்வொரு ரஜினி ரசிகனும் எப்படி வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா வந்து வாழ்க்கையில எடுத்துக்கிட்டானோ, அந்த மாதிரி தனுஷ் அவருடைய ஒவ்வொரு ரசிகனும் இந்த வார்த்தைகள வந்து ரொம்ப அற்புதமா வந்து உணர்ந்திருப்பாங்க. ரொம்ப அற்புதமா ரசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து என்னால உணர முடிஞ்சது. தனுஷ் அவர்கள் வந்து ஸ்டேஜ்ல ஒரு பண்பட்ட மனிதராக பேசுற விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பொறுமைய வந்து தன்னோட ரசிகர்கள்கிட்ட வந்து கடத்துற விஷயமா இருக்கட்டும். தன்னோட லைஃப்ல வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும், சினிமா அப்படிங்கிற பாதையில வந்து தனுஷ் அவர்கள் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நகர்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத உணர முடியுது. 50வது திரைப்படம் தானே இயக்கி, தானே நடித்து, தன்னுடைய அண்ணன் உட்பட, தன்னுடைய குரு அது செல்வராகவன் சார உட்பட எல்லாரையும் நடிக்க வச்சு, அ பல இயக்குனர்கள் வந்து அவருடைய படத்துல நடிச்சிருக்காங்க. ஏன் நம்மளுடைய பிரகாஷ் ராஜ் சார் கூட நடிச்சிருக்காரு. அவரும் ஒரு இயக்குனர் தான். நம்முடைய எஸ்.ஜே. சூர்யா சார் நடிச்சிருக்காரு. அவரு வந்து சாதாரண இயக்குனர் கிடையாது. ஒரு என்ன சொல்றதுன்னா, நடிப்பின் அரக்கன். இயக்குனர்ல ஒரு வித்தியாசமான ஒரு இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. இவங்க அத்தன பேரையுமே வந்து ஒரு படத்துக்குள்ள கொண்டு வந்து, அவங்கள வந்து ஒரு மோல்டு பண்ணி ஒரு அற்புதமான படத்த வந்து குடுத்துருக்காரு. அந்த படத்த பத்தி பேசும்போது, ரஜினி சாரோட விஷயங்கள பேசும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த அளவிற்கு ஒரு ரசிகனாக ரஜினி சார வந்து பார்த்தீங்கன்னா, உணர்ந்திருக்காரு. மனதளவுலயும் சரி, தன்னோட வாழ்க்கை அளவுலயும் சரி, எப்படி உணர்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமா வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவரு பேசின பேச்சுகள வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மகன்கள் அந்த ப்ரோகிராம்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, இந்த காலத்தில எவ்வளவுதான் பெரிய ஆளா ஆன பிறகும் கூட, குடும்பத்த வந்து ஃபங்ஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்க்குற நடிகர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டாங்க. தனுஷ் அவர்கள் வந்து அத ரொம்ப நாளா பண்ணிட்டுருக்காரு. கால ஆடியோ லான்ச்லேருந்து இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ் அவர்களுடைய பல ஆடியோ லான்ச்ல வந்து தன்னுடைய மகன்கள வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சினிமா பயணங்கள வந்து தொடர்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப ரொம்ப அழகான விஷயமும் கூட அது. பசங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் புரிய ஆரம்பிக்கும். ஒரு எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ரஜினி சாரோட பேரன்களா இருக்கிறதும், அதே மாரி தனுஷ் அவருடைய வந்து மகனா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எவ்வளோ பெரிய லைம் லைட்டு. அந்த லைம் லைட்டுக்கு கொண்டு வந்து நம்மள காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க நம்ம இன்னும் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா லைஃப்ல இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் அந்த பசங்களுக்கும் புரிய ஆரம்பிக்கும். அவங்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகம் கிடைக்கும். ஏன்னா, நமக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் தான் அந்த பசங்களுக்கு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அது வந்து நெப்போட்டிசம் அப்படிங்கிற வார்த்தையில ரொம்ப சாதாரணமா சொல்லிடுறோம். பட் ஆனா என்னதான் வந்து ஒரு சினிமாவோட ஃபேமிலிக்குள்ளேருந்து நீங்க வந்தாலுமே, ஒரு பேசிக்கான முதல் வாய்ப்புகள் வந்து சுலபமா கிடைச்சிரும். ஆனா, அவங்கள வந்து அந்த வாய்ப்புல சஸ்டெயின் பண்ணி இருக்கணுமா, வேணாமா அப்படிங்கிற முடிவு பண்ண வேண்டியது வந்து மக்கள் மட்டும் தான். மக்கள் அத எப்படி பார்க்குறாங்களோ, அத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய இடத்துக்கு யாரா இருந்தாலுமே வர முடியும். பெரிய பெரிய ஆக்டரோட பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமால ஒண்ணுமே இல்லாம போன கதையெல்லாம் நம்ம நெறைய பார்த்துருக்கிறோம். ஸோ, அதெல்லாம் தாண்டி தனுஷ் அவர்கள் வந்து அந்த துளுது இளமைய வந்து நடிச்சிட்டு இருந்த நேரம் தான் அவருடைய 16, 17 வயசு அந்த டைமு. அந்த டைம்ல வந்து தனுஷ் அவர்களுடைய வீட்ல அவ்வளவு பெரிய என்ன சொல்றதுன்னா, ஃபினான்சியலா அவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிள். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா,
தனுஷ் வந்து சினிமாவுக்கு வந்ததுக்கு உண்டான காரணமே வேற யாருமே நடிக்க வைக்கிறதுக்கு உண்டான பட்ஜெட் அவங்க கிட்ட இல்லை அப்போ. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்க தான் நடிக்க வைக்கணுங்கிறதுனால ப்ரெஷர் பண்ணி தான் தனுஷ் அவர்களை வந்து ஒரு ஆக்டராக உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க. இயக்குனராக வந்து செல்வராகவன் சாரை போட்டு, கஸ்தூரிராஜ் சார் வந்து துள்ளுவதமே வந்து அவர் இயக்குனராக இருந்துட்டு ரைட்டிங் வந்து செல்வராகவன் பண்ணி அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க. ஏன்னா அப்போ கையில் இருந்து அத்தனை பைசாவையும் போட்டு அந்த படம் வந்து எடுக்கப்பட்டது துள்ளுவதலுமே. அதில் கொஞ்சம் மீண்டு வராங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா காதல் கொண்டேன் படத்தில் தான் தனுஷ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு லைம் லைட் வந்து பார்க்குறாரு. உதயம் தியேட்டர்ல தான் தனுஷ் அவர்கள் எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு படம் காதல் கொண்டேன். அது வந்து இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற தனுஷ் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கே பல பேருக்கு தெரியாது. காதல் கொண்டேன் படம் வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அப்படிங்கிற விஷயம் அந்த நேரத்தில் வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்தில், அதாவது இளைஞர் சமுதாயத்துக்குள்ளே ஏற்படுத்தின அந்த இம்பேக்ட் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. அது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த அடல்ட் ஓரியன்டான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் யோசிச்சுட்டு நிறைய பேர் பேசுவாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த கிளைமேக்ஸ்குள்ளே வர அந்த அற்புதமான விஷயம் இருக்குல்ல, ஒரு தோழியோட கையில் வந்து ஒரு நண்பன், உண்மையான நண்பன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதல், 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த அற்புதமான அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டின விஷயம்லாம் வந்து ரொம்ப பெரிய இம்பேக்டை உருவாக்கி தான் தனுஷ் அவர்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லையும் பெரிய அளவுக்கு முன்னேற்றது. அதுக்கப்புறம் சினிமாவிலையும் வந்து ஒரு பெரிய லைம் லைட்டு கொண்டு வருது. அப்புறம் திருடா தேடி படம் மூலமாக முன்னேறி வராரு. யோசிச்சு பாருங்க, 16 வயசுல எந்தவித ஃபினான்ஷியலான எந்த ஸ்டெபிலைசேஷனுமே இல்லாத ஒரு ஆக்டரு இப்போ ஒரு 150 கோடி ரூபாய்க்கு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலவு பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு வீடை வந்து பாய்ஸ் கார்டன் மாதிரி ஒரு இடத்துல வந்து கட்டுறாரு அப்படின்னா, வாழ்க்கையை வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பணிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை அவங்க சரியாக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையாக சொல்லணும்னா தனுஷுடைய சக காலத்தில் இருந்த எந்த நடிகருமே தனுஷ் அவர்கள் வாழ்க்கையில் கிடைச்ச அந்த வாய்ப்பை பயன்படுத்தின மாதிரி பல பேர் வந்து பயன்படுத்தலை. சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சினிமாவுக்குள்ளே நடிக்கணும்னு ஆர்வமே இல்லாமல் வந்த நடிகர் அதுக்கப்புறம் சினிமாவுக்குள்ள ஒரு ஒரு ஆக்டராக மாறி ஒரு ஹீரோவாக மாறின பிறகு பாடலாசிரியராகவும் ஜெயிச்சு, ஒரு சிங்கராகவும் ஜெயிச்சு, ப்ரொடியூசராகவும் ஜெயிச்சு, ஆக்டராகவும் ஜெயிச்சு, டைரக்டராகவும் ஜெயிக்கிறது அப்படிங்கிற விஷயம் என்னால் வந்து அதை இமேஜினே பண்ண முடியாது. அது எல்லா ஆக்டருக்குமே அது அமையாது. நிறைய ஆக்டர்ஸ் பண்ணுறாங்கங்க, இதெல்லாம் வந்து எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சினிமாவில் எனக்கு நடிக்கவே பிடிக்கல, எனக்கு சினிமாவே வேணான்னு இருந்த ஒரு மனுஷனுக்குள்ள சினிமா எப்படி செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள இத்தனை விஷயங்களையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, விஜய் சேதுபதி கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு தான் வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்லி வந்து ரொம்ப தீவிரமாக வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாராம். விஜய் சேதுபதி வந்து அவர் கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன் தான். அப்போ என்ன இருக்குது, ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காம அவர் விட்டுட்டார். எனக்கு இந்த சினிமாவே வேணான்னு சொல்லி வந்து ஒதுங்கிட்டாராம். இப்போ வந்து அவர் ஐடியில் வேலை செஞ்சுட்ருக்காரு. அவர் கூட எந்தவித இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் சினிமா கூட ரெகுலராக பார்க்காத ஒரு மனிதனாக இருந்த விஜய் சேதுபதி இப்போ சினிமாவில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கார். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். சினிமாவை நான் செலக்ட் பண்ணல, சினிமா எப்படி சொன்னால் சினிமாவை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், சினிமா என்ன செலக்ட் பண்ணலன்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. கலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை மாதிரி அதுவாக வந்து அந்த பாதையை நோக்கி ஓடிட்டுருக்காங்க. நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கவங்க ஓடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட என்றைக்கா ஒரு நாள் வந்து அந்த கலை தேவதை வந்து அவங்களோட தோள் மேலே வந்து உட்காந்துருவா. அதை சஸ்டெயின் பண்ணி பிடிச்சிக்கிட்டாங்கல்ல, அவங்க தான் மிகப்பெரிய இடத்துல வந்து ரொம்ப நாளைக்கு நிற்பாங்க. சினிமா தான் இங்கே பல பேர் வந்து செலக்ட் பண்ணுது. அவங்க ஜெயிக்கணுமா வேணாமா, அவங்கக்கிட்ட வந்து எப்பயுமே அவங்களோட கைக்குள்ளேயே இருக்கணுமா வேணாமா அப்படிங்கிறது அந்த தேவதை தான் முடிவு பண்ணுறா. அவளை வந்து ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுற யாரையுமே சினிமா ரொம்ப நாளைக்கு வந்து சஸ்டெயின் பண்ணி வச்சுருக்காது. ஸோ தனுஷ் அவர்களுக்கு அந்த சினிமா அப்படிங்கிற அந்த தேவதை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்கா. அதை வந்து தனுஷ் அவர்கள் சரியாக பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த படம் மூலமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துவார் அப்படிங்கிறத நான் உணர்றேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இந்த கதையிலேருந்து, தனுஷுடைய வாழ்க்கையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுங்கிறத நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.